வீக்கெண்ட் வந்தாலே நமக்கு ஒர்க்கு செம்ம டைட்டாக இருக்குங்க. இன்னைக்கு கிளைமேட் வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதான் எனக்கு பிடிச்சிருந்தாலுமே இந்த கிளைமேட் எனக்கு சுத்தமாவே செட் ஆகாது. சரி அது போகட்டும் நம்ம காடைகள போய் முதல்ல புடிச்சு டெலிவரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு காடைகள பிடிக்க ஆரம்பிச்சுட்டோம். காடைகள பிடிக்கிறது வந்து ஈஸியா தெரியிற மாரி இருக்கும். ஆனா காடைகள் வந்து நல்லா பெரிய காடைகளா, சைஸ் உள்ள காடைகளா பார்த்து பிடிக்கணும். காடைகள பிடிக்கிறோன்றத விட காவா விட்டோம் அப்படிங்கிறது தான் அதிகம். ஏன்னா காடைகள பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம். இங்கேருந்து அங்கேயும், அங்கேருந்து இங்கேயும் பறந்து போயிட்டுருக்கோம். இங்க கூட நண்பர் அத பிடிச்சிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருப்பாருன்னு பாருங்க. அவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கும். அதுபோல ஒரு அதிர்ச்சியுமே காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னா பெரிய கடைகள், சின்ன கடைகள கொத்தி சாகடிச்சிருந்துச்சு. நெறைய கடைகள் நம்மளுக்கு வந்து இறந்துருந்துச்சு. இது எல்லாமே வளர்ந்த கடைகள். சரி என்னடா பண்ணுறது, சரி டெலிவரி ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக கடைகள்லாம் பிடிச்சி நம்ம ஆட்டோக்காரன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அண்ணா நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணி எந்தெந்த கடையில் கொடுங்க, நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என் பண்ணையில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது போல் அவங்களும் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காடைகளை எண்ணி கடைகளுக்கு டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா கோழி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு முட்டையிட பருவத்திலையும் முட்டையிடக்கூடிய பருவத்திலையும் 2 சேவல்களும் அப்புறம் கறிக்காகவும் கோழிகள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் கோழிகளை டெலிவரி பண்ணிட்டு இன்னைக்கு டேவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.